குற்றமாய் காண்றீங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள, அவங்கள கூட தேவன் அப்புறம் மன்னித்து இரக்கம் செய்து அவங்களுக்கு நமக்கு தான் இன்றைக்கி நிறைய நேரத்தில் சத்தியத்தை அறிந்த நாம் இன்றைக்கி அப்படி வாழ்வதில்லை. எப்படி வாழ்வதில்லை? பரிசுத்தமாய் பக்தியாய் நீதியாய் வாழ்வதில்லை. நிறைய நேரத்தில் நீதி தவறி இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நாமளே என்ன பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் வஞ்சிக்கக்கூடியவங்க. நம்ம பாவம் இல்லை என்று சொன்னால் நாமளே வஞ்சிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நான் பெரிய பரிசுத்தவாட்டியை போல பேசிக்கொண்டிருக்கின்றேன். நிறைய நேரங்களில் நான் தவறக்கூடியவன். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை நீதிக்குள் நடத்தும், நான் உண்மையாய் உத்தமமாக வாழ எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்க கடவுள். தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக. நிறைய நேரத்தில் பாருங்கள், நாம் அப்படி தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னேன், அப்போ தேவனுடைய உறவுக்குள்ளே நீங்கள் நிற்க முடியாது. நிறைய நேரத்தில் ஆண்டவரே நான் குறைவுள்ள ஒரு பாத்திரம் தான்ப்பா, நம்முடைய சமூகத்துக்கு வந்துடுறேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மளை